இந்த பொது முடக்கத்தால் ஸ்கூல் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். எத்தனை நாளைக்கு அந்த மகிழ்ச்சி நீடிச்சுது? இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிற பசங்களும் இருக்கிறோம். மித்த ஊரில், மித்த நாட்டில் ஸ்கூல் ஆரம்பித்து ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களோட பேசி, டீச்சரோட பேசி, ஆசிரியர்களோட பேசி கற்றுக்கிட்டு இருக்கும்போது, உலகத்தோட இந்த பிரச்சனையை புரிஞ்சிட்டு இருக்கும்போது, நம்ம பசங்க வீட்டில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு படிச்சுட்டு ஃபீஸ் கட்டியிருந்தாலும், அதுக்குரிய பணம் செலவு பண்ணியிருந்தாலும், அதுக்குரிய உணவை நேரத்தை எடுத்துகிட்டு இருந்தாலும், அவங்களோட இளமையை டிவி பார்க்குறேன், வெட்டியான விஷயத்தில் அரட்டையில் செலவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இது அவங்களோட எதிர்காலத்தை, அவங்களோட அறிவில் எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது, அவங்களுக்கு நாளைக்கு அவங்க தெரிஞ்சிக்க போகிற, கணக்கிட போகிற, முன்னோக்கி பார்க்க போகிற அவங்களோட அறிவினோட அளவை எந்தளவுக்கு பாதிக்க போகுதுன்றதை நினச்சி பார்த்தாக்க இவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமா? உயிர் இருந்தால் போதும், உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உயிர் முக்கியம்தான், உயிரோடு இருக்கிறது முக்கியம்தான், அவசியம்தான். அப்போ இந்த கொரோனான்றது ஏழை நாட்டும் ஏழை மக்களும் சாவறதுக்காக வந்ததா? இது யாரால் வந்தது? எதுக்காக வந்தது? வெளிநாட்டுக்கு போனவங்க, வெளிநாட்டில் தொடர்போடு இருந்தவங்க, வெளிநாட்டு படிக்க போனவங்க, வேலைக்கு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை பற்றி கவலைப்படாத, இல்லை வெளிநாட்டுக்கு இன்னும் ஓடினவங்களை பற்றி அவங்க கொண்டு வந்த வியாதி ஊரை விட்டு வெளியே போகாதவங்களையும் வீட்டுக்குள்ளாரே முடக்கிடுச்சு. இதுக்கு ஊரை விட்டு போகாதவங்க காரணமா? ஊரை பற்றி, நாட்டை பற்றி தெரிஞ்சிக்காமல் வெறுப்புலே கண்மூடித்தனமான நினப்பில் இருந்துட்டு நான் செய்யாத விஷயம் எனக்கு என்ன, வயசானவன், தெரியாதவன், படிக்காதவன், முடியாதவன்னு சொல்லிட்டு நீ செயல்படாத, தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காத விஷயம் உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டுமே. நீ செயல்படாத இருந்தினாக்க, முடிவில் பங்கெடுக்காமல் இருந்தினாக்க, கேள்வி கேட்காத இருந்தினாக்க, ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக எங்கள் வளத்தை கொள்ளடிக்கிறீங்க, பங்கு எடுக்கிறீங்க, ஏற்றுமதி பண்ணுறீங்க, எதுக்காக உள்ளூர்காரங்களை அடிக்கிறீங்க, உள்ளூர் தொழிலை நசுக்கிறீங்க, பெருநிறுவனத்துக்கு கொடுத்துட்டு சிறு நிறுவனத்தை இல்லாத பண்ணுறீங்க, கூலிக்காரங்களாக மாற்றுறீங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத, எனக்கு என்ன, நமக்கு என்ன, பெரிய மாலூர் தான், பெரிய கடவுர் தான், அதில் எல்லாம் கிடைக்குமா, ஒரே இடத்துல வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் இந்த ஊர் மதிப்புலாம் உயர்ந்துருமா, ரோடு வருமா, பள்ளிக்கூடம் வருமா, நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்குமா, நம்மலாம் சென்னைக்கு போய் பெங்களூருக்கு போய் வேலை செய்ய தேவையில்ல, உள்ளூர்லேயே வேலை செய்யலாம், பெரிய கடையில் உள்ளூரில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உள்ளூருக்கு வேலை செய்யும்போது உள்ளூரில் இருக்கிற எத்தனை தொழில், எத்தனை கடை அது முடக்க போகுது, எல்லோரும் அவங்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோமா? இது மக்கள் தொகை மிகுந்த நம்ம நாட்டுக்கு பொருத்தமாக இருக்குதா, சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிற அரசியல்வாதி இருக்கிறாங்களா, தலைவர் இருக்காங்களா, பெருநிறுவன முதலாளிகளோ, இல்லை படித்தவங்களோ, மக்களோ, கேள்வி கேட்குற மாணவர்களோ, அது சிந்திக்கிற இளைஞர்களோ இருக்காங்களா? அப்படி இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் காலம் போன பிறகு கத்துறதால என்ன வரப்போகுது? நீங்கள் போயிடுச்சு,
கட்டுப்பாடெல்லாம் போயிடுச்சு, அவங்களோட உற்பத்தியெல்லாம் போயிடுச்சு, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறோம், இவங்களுக்கு கீழே இருக்கிறோம். அப்படின்றது இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்க போகிறீங்க? கட்டுப்பாடெல்லாம் சட்டமாக போடும்போது, உள்ளூரில் தொழில்னு ஆரம்பிக்கும்போது, அதுக்காக விளம்பரம் கொடுக்கும்போது அதை எத்தனை பேப்பரு, எத்தனை படித்தவங்க, அந்த தொழிலில் துறையில் இருக்கிறவங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட அவேர்னஸை உற்பத்தி பண்ணாங்க, கேள்வி கேட்க வச்சாங்க. இப்படி செய்யாதவங்க, பொறுப்பு திறந்தவங்க, இதனோட பாதிப்பு உணராதவங்க, இவங்கள வந்து நம்ம அறிஞர்களும் அறிவாளிகளும் நாட்டுப்பற்றாளர்களும் கொண்டாடுறது எப்படி? பக்கத்து நாட்டில் பக்கத்து ஊரில் நடந்ததை சொல்லாதவங்க, மக்களோட விழிப்புணர்வை அவங்கள கேள்வி கேட்குறத அவங்கள புரிஞ்சிக்க வைக்காதவங்க, அவங்கள புரிஞ்சிக்க வச்சு அவங்களோட முடிவின் அடிப்படையில் முடிவெடுக்காமல் ஆசை காட்டி வெறுப்பை ஊட்டி ஒடுக்குமுறையை கையாண்டு முடிவுகளை அறிவிச்சுட்டு அப்புறம் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அத்தனை பேர் சொன்னாங்க, இந்த எதிர்கட்சிக்காரங்க அந்த எதிர்கட்சிக்காரங்க, அவங்க கொடுத்த அனுமதி இவங்க கொடுத்த அனுமதின்னு சொல்லிட்டு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் ஏன் இப்படி அறியாமையில் இருக்கிறாங்க? மக்களோட அறியாமை தான் தொழில்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏச்சு பழிக்கிறவங்களுக்கும் மூலதனமாக இருக்குது. அப்போ மக்களை கேள்வி கேட்க வைக்கிறவங்களா, சட்டத்து பிரகாரம் நடக்கிறவங்களா, சட்டத்தை போடுற சட்டம் எதுக்காக போடப்படுது, அதனால் ஏற்படுற மாற்றம் என்ன, அந்த சட்டத்தை யார் போட்டால், அந்த சட்டம் போடுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவித்த தன்னோட பிரதிநிதியை கூப்பிட்டு கேள்வி கேட்டு உதைக்கிற அளவுக்கு தெம்பு இருக்குதா? நல்ல பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அறிவு இருக்குதா? ஒரு நாள் தேர்ந்தெடுத்துட்டோம், ஒரு நாள் நம்ம வேலை முடிஞ்சிச்சு, போட்டு போட்டுட்டோம், கடமை முடிஞ்சிச்சின்னு இருக்கிறதால தானே ஒரு நாள் கையை காலை விழுந்து கும்பிடு போட்டு, அப்படி ஒரு நாள் அவங்களுக்கு ஏன் கும்பிடு போடுறவனு மதிக்கிறீங்க? 4 நாள் தினம் பார்த்தவன் யார்? உங்கள் கூட பிரச்சனையில் நின்றவன் யார்? உங்களுக்கு அறிவு ஊட்டினவன் யார்? உங்கள் பிள்ளைங்களோட அறியாமைக்கு சுற்றி வந்தவன் யார் அப்படின்றது தெரிஞ்சுதா? அவனோட சம்பளம் என்ன, வருமானம் என்ன, அவன் வாங்கி போட்டிருக்கிற வளர்ந்துருக்கிற வசதி என்ன, ஏன் சொந்தக்காரன், ஏன் ஜாதிக்காரன், ஏன் மச்சான் மாமன், எங்கள் அங்காளி பங்காளி அப்படின்னு சொல்கிறது, செய்கிறது, அவனுக்காக ஓட்டு போடுறது, எந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது? அப்போ நம்ம போடுற ஓட்டு, தேர்ந்தெடுக்கிற தலைவர், அது வார்டு மெம்பராக இருந்தாலும் கவுன்சிலராக இருந்தாலும் வீட்டில் எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தோட விவாதத்துக்கும் முழு சம்மதத்தோட அவங்களுக்கு இருக்கிற கேள்வியை சந்தேகத்தை போக்கிட்டு முடிவெடுக்க வைக்கிறோமா? வீட்டில் எல்லாம் அடுத்தவங்களோட கேட்டு கருத்து கேட்டல், கருத்து ஒற்றுமை இல்லாதவங்களால் சமூகத்தில் நாட்டில் ஒடுக்குமுறையை கேள்வி கேட்குறதுக்கோ இல்லை புரிஞ்சிக்கிறதுக்கோ அதனோட பாதிப்போட தன்மையை அளந்துக்கிறதுக்கோ அறிவு இருக்குமா? சுயநலமான பிள்ளைகளை வளர்த்துட்டு நீ மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சமூகத்துக்கு, வீட்டுக்கு, ஊருன்னு, சட்டம்னு, அரசுன்னு, அரசாங்கம்னு
உற்பத்தி தொழில் நிறுவனம் இன்னும் எதுக்கு இருக்குது? நம்மளோட வசதிக்காக இருக்குது. நம்மளோட வசதிக்காக இருக்குதா? அவனோட வசதியை பெருக்கிறதுக்காக அவன்கிட்ட இருக்கிற அதிகப்படியான அறிவை உற்பத்தியை அவன் அடுத்துட்டு கொண்டாந்து உற்பத்தி பண்ணி தள்ளுறானா? அதை வாங்கிறதுக்காக தேவையை உண்டாக்கிட்டு பொருளை உற்பத்தி பண்ணுறானா? உண்மையாலுமே தேவை இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டியது யார்? நோயை உண்டாக்கு, மருந்தை கொடு அப்படின்றதா? பயத்தை உண்டாக்கு, அவங்களோட சம்மதத்தை வச்சு அவங்களே செலவு பண்ண வை, உயிர் பயத்தை காட்டு, அறிவு இருக்காது, நாளைக்கு வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு அறிவு பயத்தை காட்டு, அறியாமல் பயத்தை காட்டு, பின்தங்கிடுவோன்றதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயத்தையும் பின்தங்கிடுவோன்ற பயத்தையும் அறிவு பயத்தையும் காட்டி பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தவங்களோட மேனிப்புலேஷனுக்கு, கணக்கு சூழ்ச்சிக்கு நம்ம பலியாகிறோம், வாழ்வை இழக்கிறோம், அமைதியை தொலைக்கிறோம், பயத்தோடையே வாழறோம், பண்புகளை மனிதத்தன்மையை இழந்து இன்னும் என்னென்ன ஏற்றத்தாழ்வு பேசிக்கிட்டு, வெறுப்பை பேசிக்கிட்டு, வளர்த்துக்கிட்டு, அச்சத்தில் வாழ மறுத்து வாழன்ற பேரில் இருக்கிறோம்.